ம். இந்தா. ம். நேத்து ராத்திரில இருந்தே ரெஸ்ட் இல்லாம அங்க இங்கன்னு திரிஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. ரொம்ப டயர்டா வேற இருக்கு. தலையும் ரொம்ப பாரமா இருக்கு. நான் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரியா? ம். சரிங்க. ம். நீயும் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுத்துக்கோ. சரியா? அவ்வளவுதானா? அவ்வளோதான். 2, 3 நாளைக்கு அப்புறம் வேணா மத்த விஷயத்த பார்த்துப்போம். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? பெரியவங்கலாம் நல்ல நேரம் பார்த்து என்ன ரூமுக்குள்ள அனுப்பி வச்சா, நீங்க எதுவும் வேணாங்கிறீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லு. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு பார்த்துப்போம். அதுவும் இல்லன்னா நாளான்னைக்கு பார்த்துப்போம். எல்லாம் ம். நம்ம கையில தான் இருக்கு. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி ரியாக்ட் பண்ணுவியா? வந்து படுத்துக்கோ. எனக்கு நல்லா தூக்கம் வருது. குட் நைட். அ அ இன்னையிலேருந்து என் வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கலான்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் என்னன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்காரு. அட்லீஸ்ட் என்கிட்ட கொஞ்ச நேரமாவது பேசிட்டு இருக்கலாம்ல. பால குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்குறாரு. ச்சே! சரி, என்ன பண்றது? நாமளும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணலாம். ஏய், டிஃபன் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சுங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா. டைம் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்க்கு ஆ. போணும். சரி கிளம்புறேன். ம். அ ஹலோ தீபா, சொல்லுடி. சுஜாதா எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் வீடு. சரி, நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு. நான் நல்லா தான் இருக்கேன். நீ என்ன ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நான் நல்லா தான் இருக்கேன். நீ சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. அடுத்த மாசம் நான் இந்தியா வந்தாலும் வருவேன். இங்க நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு 1 மாசம் லீவ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. நான் இந்தியா வந்தா என்ன வந்து மீட் பண்ணுவல்ல?
அது என்னடி இப்படி கேக்குற? நீ வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை மீட் பண்ணாம இருக்க முடியுமா? இந்த தடவை நீ கண்டிப்பா என் வீட்டுக்கு வந்துட்டு போகணும், சரியா? ஓ, கண்டிப்பா வந்து பாக்குறேன். எனக்கும் உன்னை எப்படா பாப்போன்னு இருக்குது. உன் மேரேஜ் அப்ப லீவ் கிடைக்காததுனால என்னால வர முடியாம போயிருச்சு. இந்த தடவை நான் இந்தியா வந்தா உன் ஃபேமிலியோட 2 நாளாவது ஸ்பெண்ட் பண்ணும் போல இருக்குடி. இதுல என்னடி இருக்கு? நீ இங்க வரப்ப என் வீட்டுக்காரர்கிட்ட நான் லீவ் போட்டு வீட்லயே இருக்க சொல்றேன். நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தடவை கால் பண்ணிட்டு வா, சரியா? ஷூர். கண்டிப்பா நான் வரதுக்கு முன்னாடி கால் பண்றேன். ஓகேவா? பை. பாய். வாங்க. ம். 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 என்னங்க? அ. எனக்கு நல்லா தூக்கம் வருது. நான் போய் படுக்கட்டுமா? ஐயோ! அப்படியா? சரி, சரி. அப்ப நீ போய் படுத்துக்கோ. அப்போ நீங்களும் வாங்க. நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போய் படுத்துக்கோ. சரிங்க. ம். ஏய், ஏய், பின்னாடி பாருடா. சுடு, 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 சுடு. விடாத. பாத்து, 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 பாத்து. பின்னாடி போ. டேய், என்னடா நீ? அப்படிதான். ம், ம், ம். ஷூட் பண்ணு, ஷூட் பண்ணு. ம், ம். அப்படிதான், அப்படிதான். என்னடா நீ? வா, 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 கவர் பண்ணு. ஏய். என்னங்க? இப்ப டைம் என்ன ஆகுதுங்க? 1:30 ஆகுது. 1:30யா? இந்த டைம் வரைக்கும் அப்படி என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கேம் ஆடிட்டு இருக்கேன். என்னது? கேம் ஆடிட்டு இருக்கீங்களா? ம். எல்லா இடத்துலயும் புதுசா கல்யாணம் ஆனவங்க நைட்ல ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நீங்க என்னங்க மொபைல்ல கேம் விளையாடிட்டு இருக்கீங்க? ஏங்க இப்படி 1:30 மணி வரைக்கும் படுக்காம கேம் விளையாடிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏய், என்னாச்சு உனக்கு? நாம சேரணும்னா எப்ப வேணாலும் சேரலாம். நீ போய் படுத்துக்கோ. எனக்கு முக்கியமான கேம் இருக்கு. சரிங்க. ம், ம். ம், 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 ம்.